வாய்வை தடுக்கும் 5 காய்கறிகள். நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறதே வாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் தாங்க. அது ஒரு ஏப்பமா இருக்கலாம், இல்ல வாய்வு பிரிதல் மாதிரி எதுவும் இருக்கலாம். இது வெளி இடத்துல ரொம்பவே சங்கடத்தை கொடுக்கும். அதிகமா இந்த வாய்வு பிரிதல்லாம் இருக்கு அப்படின்னா கூட நிறைய பேருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய வயிறு ஒரு வீக்கமாவே, ஒரு ப்ளோட்டிங்காவே எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்வு பிரச்சனை இருந்ததுன்னா எந்தெந்த உணவுகள்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல பேச இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற ஒவ்வொரு காய்கறியும் உங்களுக்கு நோட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எது இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்த விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவராகவும் உணவு ஆலோசகராகவும் இருக்கிறேன். வாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் ட்ரபிள் 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு வாய் வழிய ஏப்பமா வெளியே விடுவாங்க, இல்ல அப்படின்னா ஆசன வாய் வழிய வாய்வு பிரிதல் இல்ல காத்து பிரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏப்பத்தை பத்தி பேசுவோம். இது ஏன் வருது அப்படின்னா நிறைய பேர் உணவு சாப்பிடறப்ப காத்தோட முழுங்குவாங்க. நிறைய பேருக்கு இங்க பழக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கணும். பேக்கடான விஷயங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு கேஸ் தான். சோ நீங்க அதை சேர்த்து குடிக்கிறப்ப இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஜூஸ் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டால அந்த மாதிரி குடிக்கிறப்ப காத்து உள்ள போகும். அதிகமா சூயிங் கம்ஸ் இல்ல வெத்தலை போட்டு மெல்றது இந்த மாதிரி இருக்கிறப்பயுமே காத்து உள்ள போகுது. ரொம்ப காமனா இந்த இந்தியாலே சரி தமிழ்நாட்டிலே சரி இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி போற காத்து அவங்க உணவு சாப்பிட்ட பிறகு மேல் நோக்கி இருக்கிறப்ப அது ஏப்பமா வருதுங்க. சோ இதுல ரொம்ப நேரம் டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறப்ப புளிச்ச ஏப்பமா எல்லாம் வர்றது இதெல்லாம் இருக்கு. சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாட்டு முறையை நீங்க மாத்தணும். ஸ்லோவா சாப்பிட்டாவே போதும். ரெண்டாவது நீங்க பேசிட்டே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அது ரொம்பவே முக்கியமா இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரத்திலே சாப்பாடு சாப்பிட்றப்ப அப்படியே பேசிட்டே சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்தி முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாப்பிட்ற டைம் சாப்பிட்றது மட்டும்தான் இருக்கணும். அப்பனாதான் உணவின் சுவை இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இது போக நான் முன்னாடி சொன்ன ஏதோ ஹேபிட்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்தது அப்படின்னா அதை இமீடியட்டா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்ப ரெண்டாவதா பேச போறது இந்த வாய்வு பிரிதல் அப்படின்னு சொல்றது இல்ல காத்து பிரிதல் அப்படின்னு சொல்றது. இது எதனால வருது அப்படின்னா ஒரு உடல் ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னாலும் அதிகமா தீன் பண்டங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறது, ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம் சாப்பிடுறது, இதுல எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா உடல்ல வேலை செய்யற திறன் கம்மியாகுது. இது போக பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம ஒரு நடைப்பயிற்சி எதுவுமே இல்லாம இருக்கிறப்போ அது கூட நம்மளுடைய குடல்ல இருக்கிற மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்லோ பண்ணி விட்டுரும், மந்தமாக்கிடும். இது எல்லாமே நாளடைவில் கான்ஸ்டிபேஷனா இருக்குங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல்ல மலம் ரொம்ப நேரம் தங்கியிருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு கெட்ட கேஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்கு வாய்வு பிரிதல் இல்ல காத்து பிரிதலா வெளியே வரப்போகுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளிய ஃபுட் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே 10 இருந்து 15 நிமிஷம் நீங்க ஒரு நடைப்பயிற்சியில ஈடுபடுங்க. அது ரொம்பவே நல்லது. அப்பனாதான் உங்களோட டைஜஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கும். நீங்களும் டெய்லி ஒரு வாக்கிங் போறீங்க இல்ல உடற்பயிற்சி எதுவும் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை ஃபேட்டி லிவர் இல்ல பிசிஓடி இல்ல ரொம்ப மந்தமா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் பெற்றுக்கோங்க. டிஸ்பிளேல தெரியற நம்பரை நோட் பண்ணி நான் உங்களுக்குன்னே பர்சனலைஸ்ட் ஒரு டயட் சார்ட் ரெடி பண்ணி தரேன். இந்த வாய்வு பிரிதல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு சராசரியா 10 இருந்து 15 தடவை நடக்கிறது ரொம்ப நார்மல் தாங்க. நிறைய பேரு இந்த வாய்வை கன்ஃபியூஷன் ஆயிக்கிறாங்க. ஒரு தசை பிடிப்பு இருக்கு அப்படின்னாலும் அதிகபட்சமா போய் அவங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு இருக்கு அப்படின்னா கூட அதை வாய்வு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நான் சொன்ன மாதிரி ஏப்பமோ இல்ல வாய்வு பிரிதலோ தான் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்வு. மத்த எல்லாமே ஒரு சைன் வேற ஏதோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதா இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஊர்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நான் மொச்சை சாப்பிட்டேன் இல்ல உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எனக்கு வாய்வு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே சில உணவுகள் நம்ம சாப்பிட்றப்ப கேஸ் ட்ரபிள் வரதான் செய்யும். இது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமானம் லேட்டா ஆகக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு புரோட்டீன், நீங்க பயிர் வகைகள்லாம் கொஞ்சம் சாப்பிடுறீங்க அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ செரிமானம் லேட்டா இருக்கும். இதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட அதுல நீங்க அதிக கொழுப்பு சத்து நிறைந்த ஆயில் யூஸ் பண்றது, ஸ்பைசி திங்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் நீங்க போடுறப்போ செரிமானத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நார்மலா ஒரு காய்கறி
நீங்க சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நாள்ல வந்து நல்லபடியா செரிமானம்லாம் முடிஞ்சு 24 மணி நேரத்துல மலமாவே வந்து உற்பத்தி ஆகிட போகுது. ஆனா இந்த மாதிரி டைஜஷன் வந்து லேட்டா ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் 1.5 நாள் 2 நாள் கூட வந்து ஆகும். அதனாலதான் நாளடைவுல மலச்சிக்கலா கூட அது வந்து ப்ராப்ளம் ஆக போகுது. காய்கறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து காலிஃபிளவர், முட்டைக்கோசு, கீரை வகைகள், இல்ல பல வகைகளையுமே இருக்கு. அதிகமா வந்து மில்க் ப்ராடக்ட் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க, பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த கேஸ் ட்ரபிள் ஆரம்பிக்கும். கோதுமையோ இல்ல மைதா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நீங்க அதிகமா உணவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த கேஸ் ட்ரபிள் வரும். அப்ப நான் சொன்னதுலயே எல்லா உணவுகளுமே வந்துருச்சு. அப்ப எந்த உணவு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வாய்வு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு நான் சொன்ன உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு சொல்ல போற உணவுகள் எல்லாத்தையும் நீங்க டயட்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்க அதை ஸ்டாப் பண்ணி சாப்பிடாம இருக்கணும்னா அவசியமே இல்லை. ஒரு 2 வாரம் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சேர்த்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாகும். இப்ப உங்களுடைய உணவுல எதை சேர்க்கணும் அப்படின்னா முக்கியமா சுரக்காய். சுரக்காயில நல்ல நார்ச்சத்து இருக்கு. இது போக அது வந்து வாட்டர் ரிச்சா இருக்கிறதுனால ஈஸியா வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுரக்காயில ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிடலாம், இல்ல சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்ல நீங்க வந்து ஒரு சாம்பார்ல வந்து நீங்க போட்டு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பூசணிக்காய். பூசணிக்கால நீர் வந்து அதிகமா இருக்கிறனால உங்களுடைய மலத்தை வந்து கொஞ்சம் ஈஸியா வெளியே வந்து கொண்டு வரும். ஸோ இதனால வந்து உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராம இருக்கும், வாய்வு பிரச்சனையும் வராம இருக்கும். நெக்ஸ்ட் சௌச்சோ வந்து நீங்க அதிகமா உங்க உணவுல சேர்த்துக்கலாம். ஒரு சௌச்சோவில் கூட்டு செய்றீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு சட்னி மாதிரி இல்ல தொக்கு மாதிரி நீங்க வந்து செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறப்போ இது வந்து நாளடைவில் வந்து மலச்சிக்கலை வந்து தடுக்கும். இதனாலேயே உங்களுக்கு வாய்வு பிரச்சனைகள் கம்மியாகும். நெக்ஸ்ட் புதினா. நீங்க புதினாவை வந்து ஒரு சட்னியா செய்றீங்க, இல்ல ரசம் மாதிரி செய்றீங்க அப்படின்னாலோ, இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா புதினாவை வந்து வாட்டர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் காய்கறியை பொறுத்த வரைக்கும் கேரட்டை வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். கேரட்ல வந்து நீங்க விருதாவே கூட நீங்க சாப்பிட்டு வரலாம். இது போக குடல்ல இருக்கிற செரிமானம் வந்து அதிகப்படுத்துற மாதிரி நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுடு தண்ணி, காலை எந்திரிச்சோடனே ஒரு சுடு தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்ட பிறகு ஒரு ஜீரா வாட்டர்லாம் நீங்க குடிச்சிட்டு வரப்ப இந்த குடல்ல இருக்கிற மொட்டிலிட்டி வந்து அதிகப்படுத்தும். இதனாலேயே வந்து உங்களுக்கு மலம் வந்து ஈஸியா வந்து வெளியே வரும். இதனால வந்து உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வந்து வராம இருக்க போகுது. உங்களுடைய டயட்ல வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நீங்க சேர்த்துக்கணும். இது வந்து குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க. இது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் தயிர், மோர், இல்ல நீங்க வந்து பழைய சாதம், இது எல்லாமே வந்து உங்க டயட்ல வந்து நீங்க எடுத்துட்டு வரப்போ குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவே பாதி பிரச்சனையை சரி பண்ணும். உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, ஒரு டிசீஸ் அளவுக்குலாம் இல்லை, ஒரு அறிகுறியா தான் இருக்க போகுது. ஆனா எப்பப்பெல்லாம் பயப்படணும் அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலி எதுவும் இருக்கு அப்படின்னா, அதுவும் அடிவயிறுலாம் ரொம்ப அதிகமா வலிக்குது அப்படின்னாலோ, இல்ல டயரியா மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டாலுமே அது வந்து மலத்துல வந்துருது அப்படின்னாலோ, இல்ல வெயிட் லாஸ், இப்ப லாஸ்ட் ஒரு 2 மாசமா நீங்க வந்து வெயிட்டே போடாம வெயிட் லாஸ் எதுவும் ஆகுறீங்க அப்படின்னாலோ, சில பேருக்கு வந்து வயிறு கொஞ்சம் வீங்கி போய் பசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோ, இந்த செரிமானமே ஆகாம இருக்கு அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க. மலம் கழிக்கிறப்ப பிளட் மாதிரி எதுவும் போகுது அப்படின்னா இமீடியட்டா நீங்க போய் ஒரு டாக்டரை பாக்குறது நல்லது. இது வந்து வேற ஏதோ உங்களுடைய உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகளா தான் இருக்கும். வாழைப்பழத்தை விட மலச்சிக்கலை தடுக்கும் 5 உணவுகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.